அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி தேதி 24 இல்லையா? நாளைக்கு என்ன நாள்? கிறிஸ்து பிறப்பின் நாள். அப்படி தானே? நல்லா எதிர்பார்ப்போடு இருந்தோம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? உணவுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சா? நம்ம சொந்த பந்தத்துக்கு எல்லாருக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, ஊனமுற்றோருக்கு, நமக்கு யார் யார் நம்மளோட நலிந்த நிலையில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சாச்சா? நீங்கள் பேர் பெற்றவர்கள். ஏனென்றால் தன்னிடம் உள்ளதை பிறருக்கு கொடுக்கும்போது நாம் பேர் பெற்றவர்கள் இல்லையா? அது பெரிய விருப்பமாக இறைவன் மத்தியில் என்ன செய்யப்படுது? வரவேற்கப்படுகிறது. ஏனென்றால் எளிமையாக இயேசு பிறக்க வருகிறார். நமக்காக, நம்மை செல்வந்தராக்க அவர் ஏழையாக பிறக்கிறார் இல்லையா? அப்படி பிறக்கிறதற்காக நம்ம காத்திருக்கிறோமே, அந்த காத்திருப்புக்கு நாம் என்ன கைமாறு செய்கிறோம்? பிறருக்கு உதவி செய்வதில் தான் நம் கைமாறு இல்லையா? அப்போ இந்த நாளில் இன்றைக்கி இதுவரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி கூட நீங்கள் செய்யலாம் இல்லையா? இன்றைக்கி செய்யலாம். இந்த செய்தியை கேட்ட பிறகு ஐயோ நான் மறந்துட்டேனே, செய்ய மறந்துட்டேனேன்னு ஒரு தூண்டுதல் உங்களுக்குள்ள வந்துட்டுன்னு வச்சுக்கிங்களேன், இன்றைக்கே போய் உங்களால் என்ன முடியும் சின்ன சின்ன உதவி செய்யலாமா இல்லையா? செய்யலாம் மக்களே. ஏனென்றால் நீங்கள் இறைவனுக்கு உகந்த மக்கள் அல்லவா? இறைவன் நேசிக்கின்ற மக்கள் அல்லவா? நீங்கள் நன்மையாக, எல்லாமே நன்மையாக நினைக்கும் போது நன்மையாக நடக்கும் இல்லையா? இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்தி தர்றான்னு பார்ப்போமா? நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து அதிகாரம் 13 இறை வார்த்தை 24 25 முடிய. அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். ஷோராவுக்கும் எசுத்தேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு இயேசு பிறக்க போகிறார். இன்றைக்கி சிம்சோன் பிறந்து விட்டார் இல்லையா? ஏனென்றால் சிம்சோனை கொண்டு ஒரு காரியம் செய்ய போகிறார், இயேசுவை கொண்டு ஒரு காரியம் நடத்த போகிறார் தேவன் இல்லையா? அப்போ எல்லாம் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். அப்போ இறைவன் என்ன திட்டத்தில் நம்மளை எடுக்கிறாரோ, நம்மளை அழைக்கிறாரோ, அந்த திட்டத்திற்கு தான் நாம் நிறைவாக ஒத்துழைக்க வேண்டும். நாம் ஒத்துழைப்பது எப்படி ஒத்துழைக்கிறோம்? எந்த நிலையில் ஒத்துழைக்கிறோம் இல்லையா? இப்போ முன்னால் சொன்னது போல் இந்த வாசகம், இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெளிவு வரும் உங்களுக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொடுத்துருக்குறது. ஏன்னா 5 நிமிஷம் செய்தி தான். இதை பார்க்கக்கூட சில பேருக்கு நேரம் இல்லை மக்களே. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்களா? பார்க்குற நீங்கள் பேர் பெற்றவர்கள். மக்களை சிரிக்காதீங்க. ஏனென்றால் நீங்கள் பார்க்குறீங்க. நாள்தோறும் எங்களுக்கு லேட்டாக செய்தி வருது, நேரத்தோடு வரணும் செய்தின்னு கேட்டவங்கெல்லாம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பேறு பெற்றவர்கள். இறைவன் உங்களை இந்த அதிகாலையிலே உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கேட்குற நேரத்தில் ஒவ்வொரு நொடிப்பொழுது உங்களை தொடுகிறார். நாங்கள் மூச்சு கொடுத்து சொல்லலை, எங்களை சொல்ல வச்சுருக்கோம். உன் வேலை இது, நீ சொல்லு. கேட்குறதும் கேட்காத அவங்க விருப்பம். ஏனென்றால் இப்பொழுது நாம் கேட்டால்தான் பின்பு எல்லாமே இறைவார்த்தையின்படி நமக்கு நிறைவாக தெளிவுபடுத்துவார். இப்போ நம்ம கேட்க மறந்து அந்த நேரத்தில் இறைவார்த்தைக்கு ஓடணுன்னா யார் தருவா நமக்கு இறைவார்த்தை? சொல்லுங்கள், யார் தருவா? யாரை தேடினாலும் தரமாட்டாங்க. நமக்கு எல்லாமே நலந்தரும் போதனையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இடித்திருக்கிற போதனையாக வராது. நம்ம தப்பு செஞ்சால் நீ தப்பு செஞ்ச அதிலிருந்து வெளியேவான்னு சொல்கிறது தான் தேவன் இல்லையா? தப்பு செஞ்சாலும் பரவாயில்லையே, நீங்கள் இந்த தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சுக்குருவார். மன்னிப்பாருங்க. எத்தனை நேரம் மன்னிப்பார்? 7 நேரம் இல்லை, 70 நேரம் இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து கணக்கு கேட்பாருங்க. சரியா? நாம் ஒரு சிறு தப்பு செஞ்சாலே அந்த தப்பிலிருந்து நாம் வெளியே வந்துட்டோம்னா நமக்கு அதில் ஒரு நிறைவான ஆசிரியர். அப்போ இன்றைக்கி பாருங்கள், சிம்சோன் பிறந்துட்டான். சிம்சோன் பிறந்தாச்சு. யாருக்காக? இஸ்ராயல் மக்களை மீட்பதற்காக சிம்சோன் பிறந்தாப்புல. நாளை யார் பிறக்க போகிறா? இயேசு பிறக்க போகிறார். இயேசு யாரை மீட்க போகிறார்? நம்மளை மீட்க போகிறார். நீ இன்னைக்கு ஏழையா? வறியவங்களாக இருக்கீங்களா? எளியவங்களாக இருக்கீங்களா? ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்களா? நமக்கு எல்லாம் தர வல்லவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். இயேசு என்ற நாமம் நமக்கு நிறைவான ஆசிரியை தரும். இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உமக்கு கோடான கோடி நன்றி. கடந்த ஆண்டுகள்லாம்
எல்லா துன்பங்களிலும் துயரங்களிலும் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவின் பிறப்பில் நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோம் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனால் இந்த ஆண்டு ஆமாண்டவரே, இயேசு பிறப்பை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த காத்திருப்பில் ஒரு நிறைவான ஆசீர் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் நீர் எங்களுக்குள் வருகிறீர், எங்களோடு உறவாடுகிறீர், எங்களை நலமாக விசாரிக்கிறீர் ஆண்டவரே. எங்களை விசாரிப்பதற்கு இங்கு யாருமே இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர. ஆமாண்டவரே, அதனால் நீர் எங்களை விசாரிக்க வருகிறீர். எப்படி இருக்கிறாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. அந்த சொல்லுக்காகத்தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம். அந்த காத்திருப்பு வீணாகாதவாறு எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய இறைமக்கள் அனைவரையும் உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.